IPL 2025 ஆண்டு சீசனில் CSK அணி தோல்வியை தழுவியதற்கு பல முக்கிய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஜடேஜா பெரிய அளவு பந்துவீச்சில் சாதிக்கவில்லை என்பது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 18 கோடி ரூபாய் கொடுத்து ஜடேஜாவை CSK அணி தக்க வைத்தது. இதில் 14 இன்னிங்ஸில் ஜடேஜா 301 ரன்களும் பந்துவீச்சில் 10 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தார். ஆனால் அவருடைய பந்துவீச்சு சராசரி 32 என்ற அளவில் இருந்தது. இதேபோன்று 2022 ஆண்டு சீசனில் ஜடேஜா CSK அணியின் கேப்டனாக இருந்தபோது அந்த அணி மிகவும் மோசமாக செயல்பட்டது. 8 போட்டிகளுக்கு பிறகு ஜடேஜா தன்னுடைய கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். தன்னுடைய கேப்டன் அனுபவம் குறித்து பேசிய ஜடேஜா, அது கடினமாகத்தான் இருந்தது. T20 கிரிக்கெட் என்பது ஒவ்வொரு பந்துமே மிகவும் முக்கியமானது. ஆட்டம் மிகவும் வேகமாக செல்லும். நான் கேப்டனாக இருந்தபோது அது நல்ல அனுபவத்தை கொடுத்தது. இந்த சீசனில் நான் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம். ஒரு கேப்டனாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அணி நன்றாக விளையாடாமல் போனால் அனைத்து பழிகளும் கேப்டன் மீது விழுந்துரும். பந்துவீச்சில் மாற்றம், ஃபீல்டிங்கில் மாற்றம் என அனைத்து குறித்தும் ஒரு கேப்டன் யோசிக்க வேண்டும். தற்போது நான் அணியின் சீனியர் வீரராக இருக்கின்றேன். தோனி கேப்டனாக இருந்தபோது அணியில் உள்ள 10 வீரர்களை பற்றியும் யோசிப்பார். அவர்களை எப்படி சிறப்பாக செயல்பட வைப்பது என்று யோசிப்பார். தற்போது நான் சீனியராக டெஸ்ட் அணியில் இருப்பதால் மற்ற வீரர்களுக்கு உதவ முயற்சி செய்வேன் என்று ஜடேஜா கூறியுள்ளார்.